யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் 2 பிள்ளைகளின் தாயொருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது கொழும்புத்துறை ஏவி வீதி 3ஆம் ஒழுங்கையில் உள்ள வீடு ஒன்றிலேயே இடம்பெற்றுள்ளது. இதன்போது திவிகர நிசானி என்கின்ற 29 வயதான பெண்ணே உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் இந்த கொலை சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த பெண்ணின் கணவர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கே பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடம்பன் பகுதியில் வசித்து வந்த விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பல்துறை ஆளுமை மிக்க கம்பிகளின் மொழி பிரேம் என அழைக்கப்படும் கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம் என்கின்ற 42 வயதான குடும்பஸ்தரே என்று அறியப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை இரவு அடம்பன் வீதியில் உள்ள தனது வீட்டிற்கு முன் நின்று தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது தன்னை வாகனத்தால் மோதிவிட்டு சென்று விட்டனர் என்று சத்தமிட்டுள்ளார். இதனையடுத்து குடும்பத்தினரின் உதவியுடன் உடனடியாக அடம்பன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. அவரது சடலம் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னர் மரணத்திற்கான காரணம் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பிகளின் மொழி பிரேம் என அழைக்கப்படும் கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் போரின் போது ஒரு கால் மற்றும் கையை இழந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.